வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் காஃபி டைமுக்கு ஏத்தாப்புல ஒரு சூப்பரான வடை ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வடையை சிம்பிளாக ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். தொட்டுக்க கார சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா காஃபிக்கும் இந்த வடைக்கும் அவ்வளவு சூப்பராக இருக்கும். வெளியில் நல்ல மொறு மொறுன்னும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி வாங்க வீடியோவில் போய் இந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுகாஸ் உலகம் யூடியூப் சேனல். பவுலில் ஃபஸ்ட்டு 3/4 கப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். அது கூட 3/4 கப்பு பாசிப்பருப்பையும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 பருப்பையும் நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்க போகிறேன். பருப்பை நல்லா மிக்ஸ் செஞ்சதுக்கப்புறம் நல்லா 2-3 தடவை தண்ணியை ஊற்றி நல்லா உளுந்த பருப்பையும் பாசிப்பருப்பையும் நல்லா அலசி எடுத்துக்கிறேன். இப்போது தண்ணியில் நல்லா அலசியாச்சு. இனி இந்த பருப்பில் தண்ணியை ஊற்றி இந்த 2 பருப்பையும் 5 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இப்போது பருப்பில் தண்ணி ஊற்றியாச்சு. நான் இதை 5 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பும் பாசிப்பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூட 1 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்ல இட்லி தோசை மாவு அரைக்கிற பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி பார்த்து கரெக்டாக சேர்த்துக்குங்க. இதுதான் கரெக்டான பதம். தண்ணி ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் வடை எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 கை அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடுறேன். நீங்கள் வேணும்னா முழு மிளகும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் வடையை போட்டு எடுக்க வேண்டியதான். இப்போ எண்ணெயும் ரெடி ஆயிடுச்சு. கையில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி வடையாக போட்டுருங்க எண்ணெயில். இப்போது நல்ல வடை பொன்னிறமாக வெந்து வரணும். நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக வெந்து வரணும். அரிசி மாவு போட்டதுனால வடை வெளியில் நல்ல மொறு மொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வடை நல்லா மொறு மொறுன்னு தெரியுது. வடையை பிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். வெளியில் நல்ல கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உள்ளே போட்ட கருவேப்பிலை எல்லாமே சூப்பராக புரிஞ்சிருக்கு. கூட தொட்டுக்க தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாஸ் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.